தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் மு. பிரியதர்ஷினி. நான் அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு இ பிரிவு படித்துக் கொண்டிருக்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஜான்சி ராணி லட்சுமிபாய். நான் நவம்பர் 19, 1828ஆம் ஆண்டு வாரணாசியில் பிராமண குடும்பத்தை சேர்ந்த மௌரிய பந்தர் பகிரதிபாய் தம்பதியினருக்கு பிறந்தேன். எனக்கு பெற்றோர் இட்ட பெயர் மணிகர்ணிகா. நான் மனு எனவும் அழைக்கப்பட்டேன். எனக்கு 4 வயதாகும் போது என் தாய் பகிரதிபாய் இறந்து போனான். நான் சிறு வயதிலேயே குதிரை ஏற்றமும் வாழ்வீச்சும் கற்றுக்கொண்டேன். என் தாய் மௌரிய பந்தர் பித்தூரின் பேஷ்வா நீதிமன்றத்தில் வேலை செய்தார். பித்தூரின் பேஷ்வா என்னை சொந்த மகள் போல வளர்த்தார். என் தந்தை மௌரிய பந்தர் ஜான்சி ஆண்ட ராஜா கங்காதர் ராவ் நவல்கர் என்பவருக்கு என்னை 1842ஆம் ஆண்டு திருமணம் செய்து வைத்தார். அதிலிருந்து நான் மணிகர்ணிகா ராணி லட்சுமிபாய் எனவும் அழைக்கப்பட்டதுடன் ஜான்சியின் ராணியாகவும் பதவியேற்றேன். 1851ஆம் ஆண்டு எங்களுக்கு பிறந்த மகனான தாமோதர் ராவ் 4 மாத குழந்தைகளில் இறந்து போனான். குழந்தை இறந்த பின்னர் நானும் என் கணவர் கங்காதர் ராவ் நவல்கரும் ஆனந்த் ராவை தத்தெடுத்தோம். பின்னர் அக்குழந்தைக்கு தாமோதர் ராவ் என பெயர் சூட்டினோம். தன் மகன் இழந்த துயரத்திலிருந்து மீளாத என் கணவர் நவம்பர் 21, 1838ஆம் ஆண்டு உடல்நலமிருந்து இறந்து போனார். வெள்ளையர்கள் எனக்கு 60,000 ரூபாய் ஓய்வூதியமாக கொடுத்து ஜான்சி கோட்டையை விட்டு வெளியேறச் சொன்னார்கள். ஆனால் போர் வீரர்களுக்கு புதியதாக வழங்கப்பட்ட துப்பாக்கி குண்டுகளில் பசுவினத்தும் பன்றியினத்தும் கொழுப்பு பூசப்பட்டதால் கிளர்ச்சி ஏற்பட்டு பரவத் தொடங்கியது. பான்பூர் மன்னரும் வரும் வழியில் தங்களது ஆயுத வண்டிக்காக காத்திருந்த சமயம் 1000 பேர் கொண்ட ஹியூரோஸ் தலைமையிலான குதிரைப்படை என்கிளிம் துப்பாக்கிகளின் உதவியோடு அவர்களை தாக்கி 1500 பாரத வீரர்களை மரணமடைய செய்தது. என் படைக்கு உதவி செய்வதற்காக தாந்திய தோபின் தலைமையிலான 20,000 பேரை கொண்ட படை அனுப்பி வைக்கப்பட்டது. 1831ஆம் ஆண்டு ஜூன் 18ஆம் தேதி வெள்ளையர்களிடம் எதிர்த்து போராடினேன். அந்நாள் என் மரணத்தின் நாள். புகழ் தானியன் அக்கனவின் அக்னி குஞ்சு இதுதான் ஜனித்தது. இந்நினைவிடம் சிறியதுதான். ஆனால் என் பாரத சாதனையை கேட்டால் புற்றீசல் கூட புலியாக மாறி போராடத் தொடங்கிவிடும். எனக்கு வாய்ப்பளித்த சுதந்திர இயக்கத்துக்கு நன்றி.